அடே பேயில போமா. அச்சோ பாய்ஸ் பிஜி ஹாஸ்டலுக்கு போய் எனக்கு ரூம் வேணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. 1 மினிட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. நான் சவுத் கொரியால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கொரியன்ல பேசுங்க. டைப் பண்ணுங்க. ஆஹா கணக்கா காணா கடையா ஆஹா சா நீங்க முங்க சுண்ணீங்க நான் அரமண போறேன். வாங்க போலாம். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி சூப்பரான டேர்லாம் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வாங்க போலாம். அச்சோ உங்க அம்மா கிட்ட தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லுங்க. எது? அடே பேயில போமா. இது பிராங்க் மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து எங்க அம்மாக்கு வந்து பயங்கரமா ஹர்ட் ஆகும். எங்க அம்மாவோட கேரக்டர் அப்படின்னா ஒரு விஷயத்த சொன்னா அவங்க வந்து டக்குன்னு அப்படியே விட்டுட்டு போற கேரக்டர் கிடையாது. அவங்க வந்து அவங்க மனசுக்குள்ள வச்சுப்பாங்க. அது ஒரு ஃபன்னா இருந்தாலுமே அவங்க வந்து இதை நம்ம ஃபன்னு தானே மம்மி பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஃபன்னு மாதிரி எனக்கு தெரியலையே, இது ஃபன்ல வராது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட் ஃபர்ஸ்ட் அப்படிதான் அம்மா. பட் நான் அப்படி கிடையாது. இதனால நான் வந்து இது உங்களுக்காக பண்றேன். பட் அம்மா ஹர்ட் ஆகும் அப்படின்றதால அம்மாட்ட போய் அம்மா இப்படி ஒரு டேட் வந்திருக்குன்ற சொல்லிடுறேன். அவங்களோட ரியாக்ஷன்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே மம்மி மியூட் பண்ணுங்க. ஹலோ फ्रेंड्स வணக்கம். கரப்பாம்பூச்சி பல்லி எல்லாம் எப்படி ஓட விட்டுறதுன்னு இன்னைக்கு நம்மளுக்கு அக்கா சொல்லி கொடுப்பாங்க. மம்மி ஓகே இப்ப நான் வந்து ஒரு டேர் படிச்சு காட்டுறேன். நமக்கு வந்த டேர் தான் அதை நான் படிக்கிறேன். மனசுல என்ன தோணுது நீ ஓப்பனா அப்படியே வெளிப்படையா சொல்லலாம். ஓகே நீ எப்படி ஃபீல் பண்றேன்னு ஒரு வேளை நான் இதை பண்ணிருந்தேன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு. அச்சு உங்க அம்மா கிட்ட தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லுங்க. வேற மம்மி அவளுக்கு எவ்வளவு வேதனையா இருந்தா இந்த மாதிரி வருது. அதெல்லாம் அவங்க வந்து சேவ் பண்ணி நல்லா எப்பவுமே அதான் வேண்டிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய ஓகே உங்களுக்கு கேட்டிருக்குமான்னு தெரியல. அம்மா உள்ள கிச்சன்ல இருக்காங்க. 10 செகண்ட் சைலண்ட் ஆயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா உன் மண்டையை உடச்சிருவேண்டா அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே சொன்னாங்க. பட் அந்த சிரிப்பு வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. பேச்ச கேட்டுட்டு எங்க அம்மா கிட்ட வந்து இதை கேட்டதுக்கு என் மண்டையை உடச்சிருவாங்களா. இப்ப சந்தோஷமா இருக்கும்ல கைஸ். அச்சோ பாய்ஸ் பிஜி ஹாஸ்டலுக்கு போய் எனக்கு ரூம் வேணும்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ. என் வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கு தெரியும். A few moments later. அச்சோ இது வரைக்கும் லைஃப் டைம்ல ஒரு வாட்டி கூட மென்ஸ் ஹாஸ்டல் பக்கம் கால் எடுத்து கூட வச்சதில்லை. வீட்டுக்கு தெரிஞ்ச செருப்பாலே அடிப்பாங்க. தெரிகிறதா? பட் இருந்தாலும் இப்ப அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பாங்க. உள்ளே கேமராக்கள் உள்ளது, நிறைய பைக்ஸ் உள்ளது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னோட ஹாஸ்டல் சுத்தி காட்டுறேன். அதாவது நம்ம ஹாஸ்டல்ல போயிட்டு குடியேறதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லா செக் பண்ணுவோம் இல்லையா. இந்த ரோட்ல இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டல் கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான். லொகேஷன்லாம் சூப்பரா இருக்கு. அப்புறம் அப்படியே வந்து சுத்தி பாத்தீங்கன்னா உள்ள பார்க்கிங்க்குலாம் நிறைய இடம்லாம் வச்சிருக்காங்க. நம்ம ஈஸியா பைக் எல்லாம் பார்க் பண்ணிக்கலாம். அப்புறம் எங்க ஹாஸ்டல்ல வேற என்ன இருக்கு? ஐயோ எங்க ஹாஸ்டல்ல நிறைய கேமராஸ் தான் இருக்கு. போயாகணுமான்னு இருக்கு. இதனால அச்சு உங்களுக்காக ட்ரை பண்றேன். நிறைய வண்டிகள் இருக்கு. அச்சோட கார் இங்க பார்க் பண்ணிப்பேன். 2 வீலர்லாம் இங்க ஓட்டுவேன். அலப்பற சொட்டிங் ப்ரோ. செத்துலாம் இருக்கு. எனக்கு சம்மனவெல்லாம் இருக்கு. அண்ணா ரூம் இருக்கானா? அவனா நம்பரா பொண்ணுக்குலாம் ரூம் கொடுக்குறாங்க அண்ணா? ஒன்லி பாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நக்கல்யா அவனுக்கு. அண்ணா நீங்க கெஸ்டானா இங்க? நீங்க எவ்வளவு பே பண்றீங்க? 6000 ஒரு மாசத்துக்கா? ஏசிலாம் இருக்கா? அதுக்கு தனி சார்ஜா? அதுக்கு எவ்வளோ? 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா? ஒரு ரூம்ல எத்தனை பேர் ஷேர் பண்ணிப்பீங்க? ஒரு ரூம்ல 3 பேரா? உங்க ரூம் இதுவா? உங்க ரூம்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏதோ ரெடி பண்ணிட்டான்டா. ரூம் காட்ட சொல்லலாம். சும்மா கேட்டு நான் உங்க ரூம் காட்டுவீங்களா எங்களுக்கு? எவ்வளவு பிறந்த மீன் இதுதான் கைஸ் பாய்ஸ்ன்றது. எவ்வளவு பெரிய நல்ல மனசு பார்த்தீங்களா. ரூம் கிளீனா இருக்கா இல்லையா அதெல்லாம் காட்டுறேங்க. இருங்க பாய், தம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ நீங்க வந்து கேட்டிருந்தீங்கன்னா நீட்டா வச்சுக்கிறேன் பாய். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. என்னடா கேமரா பண்ணி இப்படி வரும்போது அப்படி பண்ண நான் வச்சுடுவோம். நீ இப்படி வா. ஓகேவா? புரியுவா? காட்ட விடா. கேமராமேனை பத்தி கவர் என்ன
பண்றாருன்னு தெரியல அண்ணா. வெயிட் பண்ணுங்க. துணி துவைக்கிறீங்களா அண்ணா? எனக்கு கொடுக்க மாட்டீங்க. நான் சும்மா அமைதியா இருப்பேன். அவர் அமைதியாயிட்டாரு. நீங்க அமைதியாயிட்டீங்க. என்னாச்சு? பேச மாட்டீங்களா? வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறீங்களா அண்ணா? இந்த ட்ரம்ல தண்ணியை பிடிச்சி இப்படியே அலசிடுவீங்களா? அப்படியே அலசிடுமா? மேனுவல் வாஷிங் மிஷின் நினைச்சேன். நம்மளே தண்ணியை மட்டும் பிடிச்சி அலசி புளிஞ்சு நம்மளே போகணும் நினைச்சேன். அப்படி கிடையாது அண்ணா. இப்ப டைம் என்னன்னா ஒரு 3 மணி இருக்குமா? இப்பதான் பிரஷ் பேஸ்ட் எல்லாம் வாங்கிட்டு போறீங்க. காலையில தானே நான் வச்சுக்கணும். தூக்கி போட்டா அதனால நாங்க 3 வேளை பிரஷ் பண்ணுவோம். காலையில மத்தியானம். இதெல்லாம் நம்புற மாதிரியா அங்க இருக்குது? ரூம் காட்ட மாட்டாங்க. மறுபடியும் கட்ட பண்ணிக்கிறியாம்மா? ரெடி 1 2 3. வேணும்ட்டே பண்றாங்க. காலி துள்ளிய காளிதன் காலில் தங்கம் போதும். அண்ணா நமக்கு ரூம் காட்ட போறோம். அல்லவுடே கிடையாது. நீங்க சும்மா சும்மா டென்ஷன் பண்ணிட்டு கச்சு வாங்க போலாம். என்ன பண்றோம்? ஐயா நம்ம எதுவுமே பண்ணலையே. கேமரா இருந்தா நமக்கு அப்படிலாம் ரூல்ஸே இல்லை. இப்போ நான் உன்னை சேர்க்க வரேன்னு வச்சுக்கோ. அப்போ நான் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம்ல. ஹாஸ்டலில் சேர்த்து உன்னை அப்படியே வேற ஏதாவது ஊரில் கொண்டு போய் தள்ளி இல்லை அதுக்கு ட்ரையல் பார்த்துட்டு. நான் கேர்ள்ஸ் எல்லாம் உள்ளேயே வரக்கூடாது. நான் ஹாஸ்டலுக்கு உள்ளே வரக்கூடாது. இப்போ நான் என்னோட ஒரே ஒரு சொந்த தம்பி இருக்காங்க. அவங்க நான் பாசமா வந்து சேர்க்க வரேன். அப்போ நான் ரூம் எல்லாம் செக் பண்ணுவேன்னா அந்த ஓனர்கிட்ட பேசுங்க. அவங்க தான் சொல்லுவாங்க எவ்வளோ வாடகை என்னலாம். அப்படியா? பரவாயில்ல. கிளீனா தான் வச்சிருக்காங்க. நான் நினைச்சதை விட கிளீனா வச்சிருக்காங்க. அதான் தைரியமா கூப்பிடுது. ஆனா நான் உள்ள வரல. நான் இங்க இருந்தே நல்லா ரொம்ப அழகா நீட்டா வச்சிருக்கீங்க. உங்களை பார்த்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றேன்னா ஓனர் எப்படி ஜாலியா இருப்பாங்களா? லேடிஸ் ஜாலியா. ஆனா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. மென்ஸ் இருந்தா பரவாயில்ல. லேடிஸ் இருந்தா எல்லாரும் அச்சு ஆயிட முடியும். ஐஸ் சேட்டா இவட ரூம் இருக்கா சேட்டா? அக்கா எங்க இருக்கு? எவ்வளோ ரூம்? ஈவினிங் தான் வருமா? டைமிங் ஏதாவது இருக்கா சேட்டா? சரியா? ஓகே கால். நாளைக்கு தான் வருவாங்களா? அவங்க ஃபோன் நம்பர் ஏதாவது இருக்கா? கீழே இருக்கும்னு சொன்னாங்க. கொடுக்குறீங்களா நம்பர் மட்டும்? நம்பர் போட்டு அதை கேமரா மட்டும் நோட் பண்ணிருக்கேன். பார்த்தீங்களா? நான் கவனிக்கல. என்னோட கேமராமேன் வந்து கரெக்டாக கவனிச்சிருக்காப்ல. அது வந்து வீடியோ மட்டும் தான் தப்பு எடுப்பாரு. மற்றது எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொஞ்சம் ஸ்வீட். உம்மளை சோக்கு கேக்குதா போது? நான் ஏசி ஹோம்லி ஃபுட் 24 hours வாட்டர் சப்ளை எல்லாமே இருக்குங்க. பட் எல்லாருமே என்ன அச்சுவையே உள்ள விட மாட்டாங்க. அதை எப்படி அச்சு பொண்ணை உள்ள விடுவாங்க பார்த்தாங்க. வந்துடுறா. தேங்க்யூ சிட்டா. படுத்துச்சு நம்ம ஹாஸ்டலோட அடுத்து நம்ம நம்பருக்கு கால் பண்ணி டேரக்டாக கேட்கலாமா? ஹாய் பையா பையா एक फोन करना है तुम्हारा फोन ஒரு வாட்டி கொடுக்குறீங்களா? ஹலோ ஹாய். என் பேர் அச்சு. நான் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணலாமா? லேடிஸ் ஹாஸ்டல் இல்லையா? ஜென்ஸ் ஹாஸ்டலாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் சமாளிச்சுப்பேன். ஆமாண்ணா அக்கா. ஓகேக்கா. நான் ஒரு ஓரமாக இருந்துப்பேங்க்கா. நான் யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்படியா? இல்லம்மா அப்படி கிடையாதாக்கா? ஓகே அக்கா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அக்கா. பாய்க்கா. உமன்ஸ் ஹாஸ்டல் ஏதாவது தெரியுமாக்கா? தெரியாதேம்மா. சரிங்கக்கா. பாய் பாய். தேங்க்யூ ஸோ மச். ஓகே நீங்கள் சொன்ன டாஸ்க்கை உள்ளேயும் போய் கேட்டுட்டு அங்கே வந்து ஓனர் இல்லாத கண்ட்ரோல கால் பண்ணியும் பேசியாச்சு. ஓனருக்கு வந்து ரொம்ப ஸ்வீட்டாகவே ஆன்சர் பண்ணாங்க. அவங்க வந்து இவன் நம்மளை கலாய்க்கிறாளோ அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் பாசிட்டிவ் யோசிச்சு பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி அவங்க ரொம்ப ஸ்வீட்டாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப பொலைட்டாகவும் இதை ஹேண்டில் பண்ணாங்க. ஹாய். கன்ஃபார்ம்லாம் மட்டும் வராங்க பாருங்க. போட்டுக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். நல்லா இருக்குங்க. இந்த மோதிரம் நல்லா இருக்கு. எங்க வாங்குறீங்க? பாருங்க கொடுக்குறேன். ஓகே தேங்க் யூ. இல்லை எப்படி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுவீங்க? என்னங்க இது இவ்வளோ வெயிட்டா இருக்கு? கோல்டா இது? நம்மளாம் அந்த அளவுக்கு இல்ல ரொம்ப அழகா இருக்கு. இதை என்ன ஆகுமா நீங்களே வச்சுக்கோங்க. சண்டை போட மாட்டீங்களே? ரெண்டா? ஒருவேளை உங்களுக்கு ஆள் இருந்தாலும் நான் ஒரு அண்ணாவா போட்டுடுறேன். சரி ஓகே. ஒரு செல்ஃபி ஒன்று. வாய்ஸ் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பை பை பை. 1 மினிட்ல இட்லி இல்ல 1 மினிட்ல ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஈஸி. அப்படி பண்றதுக்குள்ள பிச்சு அந்த பிக்கிற சவுண்ட் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். கவர் சவுண்ட் கிஸ்க்கு அவ்வளவுதான். அது கூட பார்க்கும்போது உங்களுக்கு குச்சி தான் காட்டும். நாங்க இன்னொரு 4 பேர் தற்கொலை பண்ணிக்கலாம்னு இருக்கீங்களாமா? சரி. நீ நாம இருந்தா ஒளிஞ்சு எனக்கு பத்தி சாவமே செத்த போயில. கோயில் பக்கத்துல நின்று பண்ணாங்க. அது போ. சாப்பிட்டுருந்தா எனக்கு ஒரு மேட்ரே தனியா. 10 செகண்ட் செத்து. 17 செகண்ட் 20 செகண்ட் 25 செகண்ட் 30 செகண்ட்
40 செகண்ட் 20 செகண்ட் சீக்கிரம் சாப்பிடு வாய்க்குள்ள தான் சாப்பிடு 50 செகண்ட் 50 செகண்ட் 1 மினிட் இருக்குது அவுட் bloody sweet 3 minutes இல்ல 3 மினிட்ஸ்க்கு 2 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி அச்சு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதெல்லாம் கதையே கிடையாது 1 மினிட்லயே சாப்பிடு. என்னடா உள்ளலாம் எரியுது. ஃபர்ஸ்ட் டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கு. நானும் 1 மினிட்ல அசால்ட்டா சாப்பிடுறேன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கு ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக தான் நீங்களே பாத்தீங்க. ஒரே ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடிக்க அதுவும் அதுல ஒரு நச்சு கூட இல்ல. நார்மல் பிளெயின் சாக்கோபாரை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அச்சுக்கு வந்து 3 நிமிஷத்துக்கு 2 செகண்ட் கம்மியாயிருக்கு. நான் சொல்றேன் உள்ள போன்னு சொல்றேன். போக மாட்டானே. இது எங்கேயே நிக்குதுடா. உள்ள இறங்க மாட்டேங்குதுடா. இப்படி மாட்டி நிக்குது. நானே இப்படி பண்றேன். இப்படி மட்டும் தான் அது உள்ள இறங்க மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தேன் வேலைக்கே அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் லைட்டா அப்படி சாப்பிச்சுட்டேன். 1 மினிட்ல அச்சு வந்து ஒரு ஐஸ்கிரீம் ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சான்னு கேட்டா இல்லையே. பரவாயில்ல கைஸ். எனக்கு இன்னொரு சந்தோஷம் என்னன்னா கன்னிசாமி புதுசாவே ஏறும் நம்ம ஆப்போசிட்ல நிக்கிறாரு. அவருக்கு ஒரு வாய் கூட கொடுக்காம ஃபுல்லா சாப்பிட்டேன். அவன் ஐஸ்கிரீம்லாம் கூட சாப்பிட மாட்டான். கேட்டா முட்டை கலந்துருக்கோன்றான். ஐஸ்கிரீம்ல எப்படா முட்டை கலப்பாங்க? கேக்ல குக்கீஸ்ல கலப்பாங்க, ஐஸ்கிரீம்லயும் கலப்பாங்க. டீ கடைக்கு போறோம், டீல முட்டை கலப்பீங்களான்னு கேட்டேன். கண்ணு காட்டுறேன் தெய்வத்தை ஏத்திருந்தியா. அச்சு ஒரு டேர் யார்கிட்டயாவது போயிட்டு நான் சவுத் கொரியால இருந்து வந்திருக்கேன்னு சொல்லி கொரியன்ல பேசுங்க. சாம்பார் ஆப் எனக்கு கொரியன் எனக்கு தெரியாது. நான் உங்களுக்காக ட்ரை பண்றேன். சவுத் கொரியா வந்திருக்கீங்களா? பசிக்குதா? பைசா கடை கடையா காணா கடையா பாத்துட்டே போறாங்களா? வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. பேர் என்னது? யாழ்னிகா. ரொம்ப அழகான பேரா இருக்கு செல்லம். அப்படி சொல்றா. வாய் செல்லம். கைஸ் அந்த பாட்டி பயங்கர கியூட். அதோட அந்த குழந்தை செம்ம கியூட். நடி ஓடு. அச்சுக்கு கொரியன்லாம் தெரியுதுடா. இந்த வீடியோ முடிச்சு காணிக்கிறேன். வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம